வெட்கமா சொல்லடி உள்ளபடி நான் வாழ்வதும் விடை கொண்டு போவேன். அதாவது இந்த வீடியோவை பார்த்தது ஜான் ஜபராஜ் ரசிகர்களுடைய புதிய பாஸ்டர் அம்மா. சரி, அது இருக்கட்டும். இந்த ஜான் ஜபராஜ் கைது செய்யப்பட்ட பிறகாக கிறிஸ்தவத்துக்கு சம்பந்தமில்லாத சில யூடியூப்களிலே வந்து தங்களுக்கு எல்லாம் தெரிந்தது போல பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஜான் ஜபராஜ் போக்சோ வழக்கில் கைது செய்யப்படுவதற்கு காரணமே ஜான் ஜபராஜுடைய மனைவியுடைய சதி செயல் என்கிறதாக கூறுகிறார்கள். இது வந்து குடும்ப பிரச்சனையின் காரணமாக அவருடைய மனைவி செய்யக்கூடிய வேலைதான் அந்த வேலைதாங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லி சத்திய பிரபு என்கின்றது இவர் தனக்கு எல்லாம் தெரிந்தது போல கூறுவார். கூறிவிட்டு சொல்வார், இது எனக்கு சொல்லி தந்தார்கள் என்று சொல்லுவார். வந்து சம்பந்தமாக நமக்கு வந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து நண்பர்கள் மூலியமாக நமக்கு கிடைச்சிச்சு. இவருக்கு அது யார் சொல்லிக் கொடுத்தது, இதற்கு பின்னணியிலே யார் இருக்கிறார்கள் என்கிறதை குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். கூடவே இந்த ஜான் ஜபராஜுடைய அந்த கள்ளக்காதல் இருக்கிறார்கள், அவருடைய பின்னணி என்ன, அவர் இதற்கு முன்பதாக என்னெல்லாம் செய்திருக்கிறார் என்கிறதை குறித்தும் பார்க்க போகிறோம். இந்த சத்திய பிரபு என்கின்றவர் கூறுகிறது ஒரு அடிப்படை இல்லாத ஒரு குற்றச்சாட்டு. ஜான் ஜபராஜ் போக்சோ வழக்கில் கைது செய்யப்படுவதற்கு காரணம் அவர் அந்த குற்றம் செய்யவில்லை, மாறாக மனைவியுடைய சதிச்செயல் என்பது ஒரு அடிப்படை தன்மையற்ற குற்றச்சாட்டு. இதற்காக அவர் மனைவி மீது பல்வேறு விதமான பழிகளை போடுகிறார். மனைவி வீட்டிலே சமைக்க மாட்டார், மாதந்தோறும் 2 லட்சம் ரூபாய்க்கு ஐடிசியிலே ஆர்டர் பண்ணி சாப்பிடுவார், வீட்டிலே உட்கார்ந்து மனைவி நண்பர்களுமாக குடிக்கிறார்கள், இப்படி ஜான் ஜபராஜை துன்புறுத்தினார்கள், ஜான் ஜபராஜ் மிக நல்லவன் என்கிறது போல அதில் பேசியிருந்தார். இந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டு எந்த அளவிற்கு பொய் என்பதை நான் ஆதாரத்தோடு வேறொரு வீடியோவில் நிரூபித்திருக்கிறேன். ஜான் ஜபராஜ் மீது யார் வழக்கு பதிந்தார்களோ அதே சிறுமிகள் தான் ஜான் ஜபராஜுடைய மனைவியின் தம்பியின் மீதும் அதே வழக்கை பதிந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே ஜான் ஜபராஜுடைய மச்சான் இவர்கள் மீது இந்த பாய்ந்த இந்த வழக்கிற்கும் ஜான் ஜபராஜுடைய மனைவிக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது ஜான் ஜபராஜ் மற்றும் ஜான் ஜபராஜுடைய மச்சான் இவர்களால் பாதிக்கப்பட்ட சிறுமிகள். அவர்களிடத்திலே காவலர்கள் விசாரித்த போது இவர்கள் இப்படி தவறு செய்தார்கள் என்று சொன்னதன் அடிப்படையிலே அவர்களிடத்திலிருந்து புகார் பெறப்பட்டு பதியப்பட்ட வழக்கு. விஷயம் எப்படி இருக்க, இந்த சத்திய பிரபு என்கின்ற இந்த நபர் ஏன் மனைவி மீது குற்றம் சாட்டுகிறார்? இந்த நபருக்கு ஜான் ஜபராஜ் யார் என்றே தெரியாது. இவர் கிறிஸ்தவத்தை சேர்ந்த நபரும் கிடையாது. இவர் இருக்கிற பகுதி கோயம்புத்தூரும் கிடையாது. இவர் இருக்கிறது சென்னையிலே இருக்கிற நபருக்கும் ஜான் ஜபராஜுக்கு இதுக்கு முன்பதாக எந்த ஒரு தொடர்பும் இல்லாத நபர் எப்படி திடீரென்று ஜான் ஜபராஜுக்கு ஆதரவாக பேச முடியும்? இவருக்கு ஒரு சிலர் தகவல் கொடுத்திருக்கிறார்கள், இவரை இப்படி பேச சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அப்படி பேச சொல்லி கொடுத்ததை தான் இவர் வந்து ஒப்பிக்கிறார். நமக்கு வேண்டப்பட்ட சோர்ஸ்கள் மூலியமாக நாம வந்து சில விஷயங்களை கேட்கும் பொழுது இவரிடத்திலே இப்படி பேச சொல்லி கொடுத்தது யார்? ஜான் ஜபராஜுடைய ஏதாவது ஒரு ரசிகனா என்று கேட்டால் இல்லை. அந்த நபர் ஜோசுவா எடிசன் என்கின்ற நபர். இந்த நபர் ஒருவேளை ஜான் ஜபராஜுடைய ரசிகராக இருக்குமோ, அதுதான் ஜான் ஜபராஜ் என்று சொல்லி வைத்திருக்கிறாரோ என்று கேட்டால் இந்த நபருக்கும் ஜான் ஜபராஜுக்கும் கூட எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்ப இந்த ஜோசுவா எடிசன் யார்? இந்த நபர் தான் அந்த ஜோசுவா எடிசன். இவர் யாருடைய தூண்டுதலின் பேரிலே ஜான் ஜபராஜ் நல்லவர் என்று காண்பிப்பதற்காக ஜான் ஜபராஜுடைய மனைவி குறித்து தப்பாக பேச சொல்லிக் கொடுத்தது? இவரும் ஜான் ஜபராஜுடைய தூண்டுதலை சொல்லிக் கொடுக்கவில்லை, மாறாக இவர் ஜான் ஜபராஜுடைய புதிய கள்ளக்காதல் இருக்கிறாள் அல்லவா, ரேமா என்கின்ற பெண். ஜான் ஜபராஜ் தற்போது போக்சோ வழக்கிலே தலைமறைவாக இருந்த போது ரிசார்ட்டிலே தங்கியிருந்தான் அல்லவா, அப்போது கூட ஒரு பெண் இருந்தது. அந்த புகைப்படத்தில் அந்த பெண்ணுடைய பாதி உருவம் தெரிகிறது அல்லவா, அந்த கள்ளக்காதலி இருக்கிறாள் அல்லவா. கள்ளக்காதலினுடைய குடும்பத்தின் தூண்டுதலின் பேரிலே தான் இந்த ஜோசுவா என்கின்ற இந்த நபர் ஜான் ஜபராஜ் மிக நல்லவன், ஜான் ஜபராஜுடைய மனைவிதான் கொடூர மோசம் என்கிறதை போல சித்தரித்து இந்த சத்திய பிரபு என்கின்ற பணத்திற்காக எழுதி கொடுக்கிறதை பேசுகிறவன், தன்னை சமூக செயற்பாட்டாளர் என்று சொல்லிக் கொள்வான். அந்த நபர் யூடியூப் சேனல்களாக போய் பேசிக் கொண்டிருந்தார். இந்த சத்திய பிரபு என்கின்றவர் யூடியூப்ல பேசுவதற்கு முன்பதாக ஃபேஸ்புக்கிலே ஜான் ஜபராஜுடைய மனைவிதான் மோசம் என்கிறது போல ஒரு பதிவு போட்டான். அந்த பதிவு போட்ட பின்பதாக கீழேயே எழுதி வைத்திருக்கிறான், இது என்னுடைய பதிவு அல்ல, இதை சொல்லி தந்தது இந்த ஜோசுவா எடிசன் தான் என்று சொல்லி அந்த பதிவிலே போட்டிருக்கிறார். அதை மறுபடியும் பகிர்ந்த இந்த ஜோசுவா எடிசன் என்ன சொல்லுகிறான் என்றால், அந்த சத்திய பிரபு தானாகவே கண்டுபிடித்தான் இதை எழுதினதை போல சாட்சி கொடுக்கிறான்.
இந்த ஜோசுவா எடிசன் சொல்லிக் கொடுப்பதை போல யூடியூப் சேனல்களாக போய் பேசிக் கொண்டு வந்தார். இந்த ஜோசுவா எடிசன் ஜான் ஜபராஜை நல்லவனாக காட்டுவதற்காக ஜான் ஜபராஜுடைய மனைவி மீது பழி போட்டு செய்கிறான் அல்லவா, இந்த செயல் ஒவ்வொன்றையும் ஜான் ஜபராஜுடைய இந்த கள்ளக்காதலுடைய அம்மாவோடு கூட பங்கிட்டுக் கொள்வார். நான் பார்த்தீர்களா, நான் ஜான் ஜபராஜ் நல்லவனாக காட்டுவதற்காக ஜான் ஜபராஜுடைய மனைவி மீது பழி போட்டிருக்கிறேன், பாருங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி ஜான் ஜபராஜுடைய மனைவியுடைய அம்மாவுக்கு டார்கெட் பண்ணுவார். அவர்கள் நண்பர்கள். அப்போ ஜான் ஜபராஜுடைய கள்ளக்காதலியுடைய குடும்பம், அவர்கள் ஜான் ஜபராஜ் மிக நல்லவன், அவருடைய கள்ளக்காதலி மிக நல்லவர்கள் என்று சித்தரிப்பதற்காக ஜான் ஜபராஜுடைய மனைவிதான் மோசம் என்று சொல்லி பழி போடும் வண்ணமாக ஜான் ஜபராஜுடைய கள்ளக்காதல் குடும்பம் ஏவி விட்டவர்கள் தான் இந்த ஜோசுவா எடிசன். அந்த ஜோசுவா எடிசனுடைய கைக்கூலி தான் இந்த சத்யபிரபு. சத்யபிரபு பேசினது பொய். ஜான் ஜபராஜையும் கள்ளக்காதலியையும் நல்லவர்களாக காட்டுவதற்காக ஜான் ஜபராஜுடைய மனைவி மீது வீண் பழி சுமத்தப்பட்டிருக்கிறது. ஜான் ஜபராஜுடைய கள்ளக்காதலி என்பவள் அந்த ரேமா என்கின்ற பெண் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? நீங்கள் ஆரம்பத்திலே பார்த்தீர்கள் ஒரு வீடியோ, அது ஒரு ஆல்பம் தான், நடிக்கிறது, அது விஷயம் இல்லை. ஆனால் நீங்கள் அந்த பெண் 2014 பலரை ஏமாற்றி கலட்டி விட்டிருக்கிறது. இந்த பையன் இவளுடைய லவ்வாம் மைனாம் ரகசிய புத்தகம். இது என்னது? இது ஒரு கெட்ட வார்த்தை. இது எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த கள்ளக்காதல் குடும்பத்தினுடைய பின்னணியை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சாக்கடையிலே தான் ஜான் ஜபராஜ் போய் விழுந்து கிடக்கிறார். ஆகவே தான் எட்வின் ரூசோ சொல்லும் போது நல்ல பெண்ணை விட்டு விட்டு பழைய செருப்பை தேடி போய் விட்டார்கள் என்று சொல்லி, பழைய செருப்புக்காக நல்ல பெண்களை விட்டுட்டு போயிடுறாங்க. ஜான் ஜபராஜ் மிக மிக நல்லவன், அந்த பொன் தான் சாக்கடை, அவன் போய் சாக்கடையில் விழுந்தான் என்றுதான் சொல்ல வரவில்லை. ஜான் ஜபராஜும் ஒரு சாக்கடை தான். சாக்கடையும் கலந்து விட்டது. அல்லது அந்த பெண் மட்டும் பழைய செருப்பு அல்ல, ஜான் ஜபராஜும் ஒரு பழைய செருப்பு தான். பழைய செருப்பும் கலந்து விட்டது. காரணம், ஜான் ஜபராஜ் இந்த பெண்ணோடு கள்ளக்காதல் செய்யும் என்பதாகவே ஏற்கனவே பல திருமணமான பெண்களோடு கூட கள்ள தொடர்பு கொண்டு பல குடும்பங்களை சின்ன பின்னமாக்கினவன். இந்த பெண்ணுடைய அப்பா ஒரு மதுபான கடை வைத்திருக்கிறார். அந்த மதுபானம் குடிப்பதை பெருமையாக கருதுகிற நபர், மதுபானம் கொடுக்கிறதை ஒரு கௌரவமாக கருதுகிற நபர். அப்படிப்பட்டவரைத்தான் ஜான் ஜபராஜ் தனக்கு இப்போ புதிய மாமனாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். காரணம், இந்த கள்ளக்காதலுடைய அப்பாவோடு சேர்ந்து கொண்டால் இனி இலவசமாக புதிய மதுபான வகைகளை ருசி பார்க்கலாம் அல்லவா, சேர்ந்து குடிக்கலாம், மாமனும் மருமகனும் சேர்ந்து குடிக்கலாம் போல. ஜான் ஜபராஜுடைய பெயர் கெட்டுவிட்டது, இந்த கள்ளக்காதலுடைய பெயர் கெட்டுவிட்டது. இதை கொஞ்சமாக மீட்டெடுக்க வேண்டும். ஜான் ஜபராஜ் சிறையிலிருந்து வந்த பின்பதாக மறுபடியும் தனக்கு என்று ரசிகர்களை சேர்க்க வேண்டும் என்கிறதற்காக முட்டாள் அடிமைகள் இருப்பார்கள், என்ன சொன்னாலும் நம்புவார்கள் அல்லவா, மூளையை யூஸ் பண்ண மாட்டார்கள் அல்லவா, அவர்களை நம்ப வைப்பதற்காக ஜான் ஜபராஜ் சிறையிலே தண்டனை அனுபவித்தது, ஜான் ஜபராஜ் இப்படி கள்ளக்காதலில் ஈடுபட்டது ஜான் ஜபராஜுடைய தவறு அல்ல. ஜான் ஜபராஜுக்கு வேறு வழி இல்லை. ஜான் ஜபராஜுடைய மனைவி அவ்வளவு மோசம். அதனால் தான் ஜான் ஜபராஜ் வேறு வழி இல்லாமல் கள்ளக்காதலில் ஈடுபட்டார். அதனால் காண்டான இந்த ஜான் ஜபராஜுடைய மனைவி ஜான் ஜபராஜை பொய் கேஸ் போட்டு தண்டனை வாங்கி கொடுத்தார் என்று சொல்லி ஜான் ஜபராஜ் மீதும் ஜான் ஜபராஜுடைய கள்ளக்காதலின் மீதும் சிம்பத்தியை உருவாக்குவதற்காக இப்படி புனையப்படுகிற பொய்கள். இப்போ செய்ய வேண்டியது என்ன? ஜான் ஜபராஜ் மனம் திரும்ப வேண்டி இருக்கிறது. அந்த கள்ளக்காதல் தனங்களை எல்லாம் விட வேண்டி இருக்கிறது. செய்த குற்றத்தை உணர்ந்து அதுக்கு சட்டம் கொடுக்கிற தண்டனை அது பெற்றுக் கொள்ளட்டும். உணர்ந்து கடவுளிடத்திலே மனம் திரும்ப வேண்டும். தான் குடும்பத்துக்கு செய்த துரோகத்தை சரி செய்ய வேண்டும். தான் கடவுளுக்கு செய்த துரோகம், பெருங்கூட்ட மக்களை ஏமாற்றி தன்னுடைய பாடல் திறமையால், இசை திறமையால், பேச்சு திறமையால் மயக்கி கடவுளிடத்திலிருந்து மக்களை பிரித்து தனக்கு அடிமைகளாக மாற்றி வைத்திருக்கிறான் அல்லவா, அந்த கடவுளுக்கு எதிரான துரோக செயலிலிருந்து ஜான் ஜபராஜ் மனம் திரும்ப வேண்டும். கடவுளுடைய பெயரை சொல்லி மக்களை ஏமாற்றி சம்பாதித்த அந்த பணங்களை எல்லாம் மக்களுக்காக செலவு செய்து இனி ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ வேண்டும் சிறையிலிருந்து வந்த பின்பு. அதுதான் ஜான் ஜபராஜ் மனம் திருப்புவதனுடைய அடையாளம். ஜான் ஜபராஜுடைய கள்ளக்காதலை என்ன செய்ய வேண்டும்? இந்த கள்ளக்காதல் தனங்களை எல்லாம் விட்டுவிட வேண்டும். இச்சை எத்தனை பேர், ஏன் பெண்ணே, ஏன் மனம் திரும்பு. இது விபச்சாரம், கடவுளுக்கு அருவருப்பான பாவம். உன்னுடைய விபச்சாரத்தனத்தை நியாயப்படுத்துவதற்காக கணவனுக்கு உண்மையாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற மனைவியின் மேல், உண்மையான மனைவியின் மேல் பொய் புகார் கொடுக்கிறார். ஜான் ஜபராஜ் டைவர்ஸுக்காக வழக்கு பதிவு செய்த போது ஜான் ஜபராஜுடைய மனைவி டைவர்ஸ் கொடுக்கவில்லை, கொடுக்க முடியாது, எனக்கு நீதான் வேண்டும் என்று சொல்லி உறுதியாக நின்றார்.
பெண்ணை நீ மனம் திரும்பு. பெண்ணுடைய குடும்பம், ஜான் ஜபராஜோட கள்ளக்காதலி குடும்பமாக மனம் திரும்ப வேண்டும். உங்களுடைய ஃப்ராடுத்தனங்களை எல்லாம் விட்டு, பொய்யான வழிகளை எல்லாம் விட்டு கடவுளிடத்திலே மனம் திரும்புங்கள். இந்த உலகம் முழுவதையும் நீங்கள் ஆதாயப்படுத்தினாலும் உங்கள் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் லாபம் என்ன? கடவுளுடைய சமூகத்திலே வந்து உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அவர்களை விட்டு விடுங்கள். ஜான் ஜபராஜுடைய ரசிகர்களை, நீங்கள் அவனுக்கு அடிமைகளாக இருக்கிறீர்கள். அந்த அடிமைத்தனத்தை விட்டு கடவுள் பக்கம் வாருங்கள். மனுஷருக்கு அடிமைகளாக ஆதிருங்கள். வேதாம் சொல்லுகிறது, கடவுளுக்கு உங்கள் வாழ்க்கை அடிமையாக ஒப்புக் கொடுங்கள். இந்த ஜான் ஜபராஜ் உங்களுக்கு மயக்கத்தை கொடுக்கிறார், கிறக்கத்தை கொடுக்கிறான் என்கிறதற்காக அவனுக்கு அடிமைகளாகிறீர்கள். இந்த உலகத்தோடு அவைகள் மாய்ந்து போகும். அவை உங்களை நித்தியத்திற்கு சேர்க்காது. தயவு செய்து நீங்கள் மனம் திரும்புங்கள்.